வணக்கத்துடன் நம்ம ஊர் தமிழச்சி கொண்டக்கடலை கபாப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேவையான பொருட்கள்: நான் 250 கிராம் கொண்டக்கடலையை எடுத்து முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலை 8 hours நல்லா ஊறினா தான் சீக்கிரமாக வேகும். இதை இப்போது நம்ம குக்கரில் மாற்றி 5லேருந்து 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 6 விசில் வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போது குக்கர் ப்ரெஷர் இறங்கினோன்னே நான் வேக வச்ச கொண்டக்கடலையே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். அடுத்து இது கூட நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம். சின்ன வெங்காயம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக அரிஞ்சது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்க, இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக சுண்டல் வேக வச்ச தண்ணியை சேர்த்து கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. கடலை மாவு சேர்க்கறதுனால பேட்டிஸ் நல்லா உதிராமல் நல்லா கரெக்டாக வரும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக தட்டாதீங்க, உள்ளே வேகாது. பாருங்கள், இது மாதிரி ரவுண்டாக ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டிஸ்லாம் இப்போ கபாபாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு கபாபாக மாற்றிடலாம். அதுக்காக நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். நான் இப்போ சாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே கடாயில் போட்டு பொரிச்சு கூட எடுக்கலாம். இப்படி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம ஒவ்வொரு பேட்டிஸாக எடுத்து உள்ளே வைக்கலாம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுருங்க. இது 2லேருந்து 3 நிமிஷத்தில் ஒரு சைடு வெந்துடும். அப்போ இதை பொறுமையாக மறுபக்கம் திருப்பி போடுங்க. விரிசல் இல்லாமல் நீங்கள் தட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உடையாது. எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம கொண்டக்கடலையை ஏற்கனவே வேக வச்சு செஞ்சதுனால இது வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிடும். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான கொண்டக்கடலை கபாப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொண்டக்கடலை கபாப் கூட தயிர் பச்சடி, தக்காளி ஜாம், டொமேட்டோ கெச்சப் இது எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஊர் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.